ஓகே, இன்னைக்கு நாம 2 டாபிக் பார்க்க போறோம். சிஎஃப் அண்ட் சிஎஃப். ஓகே, ஃபர்ஸ்ட் சிஎஃப் என்னன்னா கிளவுட் ஃப்ரண்ட். இது அனதர் சிஎஃப் பார்த்தோம்னா கிளவுட் ஃபார்மேஷன். இன்னைக்கு நாம 2 டாபிக் பார்ப்போம். ஓகேவா, ரெண்டுமே சின்ன சின்ன டாபிக்ஸ் தான். ஓகே, ஸோ ரைட். ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் எதுனா கிளவுட் ஃப்ரண்ட் தான். ஓகே, ஸோ நம்ம செகண்ட் கிளவுட் ஃபார்மேஷன் பார்க்கலாம். ஸோ கிளவுட் ஃப்ரண்ட் நமக்கு எந்த மாதிரியான ஒரு டாபிக்னு பார்த்தோம்னா ஒரு நெட்வொர்க் இன்ஜினியரிங் கீழே ஒரு டாபிக். ஓகே, ஸோ நெட்வொர்க் பற்றி சின்ன சின்ன கான்செப்ட்ஸ்லாம் பார்ப்போம். அடுத்து கிளவுட் ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா இதுவும் நமக்கு ஏடபிள்யூஸ் டாபிக் தான். இது ஒரு ஏடபிள்யூஸ் இருக்கிற ஒரு டெவாப்ஸ் டூல்னே சொல்லலாம். ஓகேங்களா, இது வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் கோட் அந்த மாதிரி சொல்லுவோம், அதையும் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கிளவுட் ஃப்ரண்ட். கிளவுட் ஃப்ரண்ட்னா என்ன, இந்த கிளவுட் ஃப்ரண்ட்டை நாம எதுக்காக யூஸ் பண்ணணும்? ஓகே, அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், ஒரு கேட்சி சர்வீஸ் சொல்லலாம், இல்லை ஒரு சிடிஎன் கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்னு சொல்லலாம், இல்லை ஒரு எட்ஜ் லொகேஷன், இந்த மாதிரி நாம நிறைய விதத்தை சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஜென்ரலா கேட்சினா என்ன, கேட்சிஸ் அப்படின்னா என்ன? ஸ்டோரேஜ், ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜா? கேட்சினா ஒரு டெம்பரரியான ஸ்டோரேஜ். அந்த ஸ்டோரேஜ்னால நமக்கு என்ன யூஸ் இருக்கும்? எஸ், அவ்வளவுதான். அதுக்கான சர்வீஸ் தான் இந்த கிளவுட். ஓகே, இந்த கிளவுட் ஃப்ரண்ட் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஒரு கேட்சி சர்வீஸ் சொல்லலாம். இந்த எட்ஜ் லொகேஷன் இதெல்லாம் நம்ம டெக்னிக்கலா இந்த இடம்ல பண்ணி பார்க்க போறோம். ஒரு சிடிஎன், நம்ம கிளவுட் ஃப்ரண்ட்னால என்னன்னா ஒரு சிடிஎன் டூல். சிடிஎன் மீன்ஸ் கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். ஸோ எப்படி கேட்சியா ஃபார்ம் பண்றது? ஓகே, எதுக்காக இந்த கிளவுட் ஃப்ரண்ட் யூஸ் பண்ணி நம்ம கேட்சஸா கிரியேட் பண்றோம் அப்படின்றதான் இந்த கிளவுட் ஃப்ரண்ட் பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ ப்ரௌசர் வரும். ஓகே, வந்து நான் என்ன பண்றேன், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் என் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துட்டு என்ன பண்றேன், flipkart.comனு தரேன். ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், கொஞ்சம் லோட் ஆகி அப்புறம் ஓப்பன் ஆகுமா? அதுவே நான் க்ளோஸ் பண்ணிட்டு செகண்ட் டைம் ஓப்பன் பண்ண என்ன ஆகும், ஃபாஸ்டா இருக்குமா? ஏன் நமக்கு ஃபாஸ்டா வருது? இந்த கேட்சி ஃபைல் நம்ம ப்ரௌசர் இதுல இருக்கு. நான் ஒரு வாட்டி அந்த சர்வீஸ் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். அப்போ என் ப்ரௌசர் அது என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு கேட்சியா ஸ்டோர் இருக்குமா? ஸோ கேட்ச்னா ஒரு டெம்பரரி மெமரி, எனக்கு குறிப்பிட்ட இவ்வளவு நேரத்துக்கு கேட்ச் இருக்குன்ற மாதிரி இந்த ப்ரௌசர்ல செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற நமக்கு என்ன இருக்குன்னா கேட்சஸா ஸ்டோர் ஆகிடும். அதே மாதிரி தான் இந்த கிளவுட் ஃப்ரண்ட் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ எப்படி நாம ஒரு ப்ரௌசர்ல ஒரு வெப்சைட் ஆக்சஸ் பண்ணும்போது குயிக் ஆக்சஸ் பண்றதுக்காக கேட்சஸ் யூஸ் ஆகுதோ அதே மாதிரி தான். ஓகே, இந்த கிளவுட் ஃப்ரண்ட் மூலமா என்ன பண்ணலாம்னா நம்ம லேட்டன்சிஸை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். ஓகே, இப்போ எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இருங்க பிடிஎஃப் எடுத்து ஸோ இப்போ பார்த்தோம்னா ஒரே ஒரு ஆர்ஜின் சர்வர் இருக்கு. இப்போ ஃப்ளிப்கார்ட்டுக்கான சர்வர் இருக்கு. இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட்டுக்கான ஆர்ஜின் சர்வர் எங்க இருக்குன்னா இந்த இடத்துல யூகேல லண்டன்ல இருக்கு. ஓகே, இப்போ அந்த பர்டிகுலர் flipkart.com யார் ஆக்சஸ் பண்றாங்கன்னா, இப்போ இந்தியாவில இருந்து நாம ஆக்சஸ் பண்றோம், ஆஸ்திரேலியா ஒருத்தங்க ஆக்சஸ் பண்ணுவாங்க, சவுத் ஆப்பிரிக்கா ஆக்சஸ் பண்றாங்க, தென் சவுத் அமெரிக்கா, தென் பாத்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா, இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா வைடா இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே ஆக்சஸ் பண்றாங்க. இப்போ இந்த சர்வர் ஆர்ஜின் எங்க இருக்கு, நமக்கு யூகேல இருக்கு. அப்போ யார் ஆக்சஸ் பண்ணா அந்த சர்வர் ஃபாஸ்டா கிடைக்கும், யாருக்கு குயிக் ஆக்சஸ் ஆகும்? யூகேல இருக்கு. அடுத்து இந்த பிக்சர்ல சொல்லுங்க யாரு குயிக்கா இருக்கு. தென் அடுத்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் பாருங்க. நார்த் அமெரிக்காவுக்கு வந்து இப்போ அட் டைம்ல இப்போ நார்த் அமெரிக்கால இருந்து, சவுத் அமெரிக்கால இருந்து, ஆப்பிரிக்கால இருந்து, ஆஸ்திரேலியால இருந்து, இந்தியாவில இருந்து ஆக்சஸ் பண்றாங்க. அப்போ எல்லாருமே சைமல்டேனியஸா ஒரே டைம் ஆக்சஸ் பண்ணும்போது யாருக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கான அவுட் கிடைக்கும்னா நார்த் அமெரிக்கால இருந்து ஃபர்ஸ்ட் கிடைக்கும்.
அடுத்து இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா, அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கா, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா. ஸோ இப்போ இதெல்லாம் நமக்கு என்ன ஆகுது, டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி லேட்டன்சிஸ் கிரியேட் ஆகுதா. ஸோ இப்போ நார்த் அமெரிக்காவில் இருக்கிற கிளிக் பண்ண உடனே அந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுவே ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கிளிக் பண்ணி நமக்கு ரொம்ப நேரம் லோட் ஆகணும். லோட் ஆகி அதுக்கப்புறம் தான் நம்ம சைட் ஆக்சஸ் பண்ணணும். அதே மாதிரி அந்த சைட்டுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் நமக்கு ரொம்ப 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 லோட் ஆகி ஓப்பன் பண்ணும். ஓகே, இந்த மாதிரி எனக்கு இந்த flipkart.comல நான் கிளிக் பண்ணும் போதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு கார்ட்ல ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்றீங்க, ஆட் பண்ணும்போது ரொம்ப லோட் ஆச்சு, நீங்க என்ன பண்ணுவீங்க, அப்படியே வேற வெப்சைட் போவீங்களா, என்ன பண்ணுவீங்க, அப்படியே அமேசான் பக்கம் போவீங்களா, என்னடா அது ஃபிளிப்கார்ட் பக்கம் போறேன், ஒரு பைக் பிளான் கிளிக் பண்ணா ரொம்ப நேரம் லோட் ஆகுதுன்னு பார்ப்போம். அதே அமேசான் சர்வர் எங்க வச்சிருக்கானா, இந்தியாவில் வச்சிருக்கான். இப்போ நம்ம குயிக் ஆக்சஸ் பண்ண முடியுமா? நம்ம டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி என்ன பண்றோம், பிசினஸும் சேஞ்ச் ஆகுதா. ஸோ பீப்புள் மைண்ட் செட் என்ன ஆகும், ஃபிளிப்கார்ட் போனால் ரொம்ப லோட் ஆகும், நம்ம ஃபிளிப்கார்ட்ல பர்ச்சேஸ் பண்ணணும், நம்ம குயிக் லோட் அடுத்த அமேசான் இருக்கு அதுல பர்ச்சேஸ் பண்ணி சொல்லிட்டு நம்ம அப்படியே அமேசான் பார்ப்பாங்க. ஓகே, இப்போ அதவே ஃபிளிப்கார்ட் சர்வீஸை பீப்புள் எல்லாருக்கும் கொடுக்கணும்னா என்ன பண்ணலாம், இந்த கிளவுட் ஃப்ரண்ட் சர்வீஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா கேட்சஸா கிரியேட் பண்ணி வச்சு குயிக்கா இருக்கிற எல்லா பீப்புள்ஸுமே லேட்டன்ஸ் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி எல்லாருமே சைமல்டேனியஸா அட் அ டைம்ல ஒரே ஸ்பீட்ல ஆக்சஸ் பண்ற மாதிரி நம்ம கிளவுட் ஃப்ரண்ட் மூலமா செட் பண்ண முடியும். ஓகே, அதுக்காக இந்த கிளவுட் ஃப்ரண்ட் பார்க்கணும். ஓகே, இப்போ ஆர்ஜின் சர்வர் இருக்குதுன்னா எல்லாருக்குமே ஒரே டைமிங். ஓகே, எல்லாருமே என்ன பண்ணலாம், லேட்டன்ஸ் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கிளிக் பண்ணா அடுத்த செகண்ட் ஆக்சஸ் பண்ற மாதிரி நம்ம செட் பண்ணி தரணும். அதுக்காக தான் இந்த கிளவுட் ஃப்ரண்ட். எப்படின்னா இப்போ ஆர்ஜின் சர்வர் எங்க இருக்கு, இப்போ வேர்ல்டுக்குள்ள நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க, எல்லாருமே ஆக்சஸ் பண்ணா இன்னும் லோட் ஆகும். கரெக்டா? அப்போ என்ன பண்றேன் அப்படின்னா எட்ஜ் லொகேஷன்ஸ் இடத்துல பாக்ஸ் இருக்கா, இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா எட்ஜ் லொகேஷன் சொல்றோம். ஓகே, இந்த எட்ஜ் லொகேஷன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா லேட்டன்சிஸை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தங்க வெப்சைட் ஆக்சஸ் பண்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஆஸ்திரேலியா வச்சுக்கலாம். இப்போ இங்க இருக்க ஒருத்தங்க என்ன பண்றாங்கன்னா இப்போ flipkart.com ஆக்சஸ் பண்றாங்க. ஆக்சஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கான ஆக்சஸ் எங்க போய் தேடி பார்க்கணும், அந்த எட்ஜ் லொகேஷன்ல அந்த கண்டென்ட் இருக்கான்னு பார்க்கும். ஓகே, தேடி பார்த்துட்டு இல்லையா டைரக்டா ஆர்ஜின் சர்வருக்கு போகும். டேரக்டா யூகேல நமக்கு ஆர்ஜின் சர்வர் இருக்கா, டேரக்டா ஆர்ஜின் சர்வருக்கு போகும். ஆர்ஜின் சர்வர்கிட்ட போய் டீடைல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு வந்துடும். கலெக்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது என்ன பண்ணுன்னா அந்த எட்ஜ் லொகேஷன்ல ஒரு டெம்பரரியா அந்த அந்த கண்டென்ட் ஸ்டோர் பண்ணி வச்சு. ஓகே, நம்ம அந்த டைம் நம்ம டிஃபைன் பண்ணிக்க முடியும், எவ்வளவு நேரம் எனக்கு அந்த வெப்சைட் வந்து டெம்பரரி ஸ்டோரேஜ் இருக்கணும் நம்ம டிஃபைன் பண்ணிக்கணும். அந்த மாதிரி என்ன பண்ணணும், எட்ஜ் லொகேஷன்ல நம்ம டெம்பரரியா ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகே, அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா அடுத்து ஒருத்தர் ஆக்சஸ் பண்றான். இப்போ ஆக்சஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்க, ரெண்டாவது ஆளுங்க ஆக்சஸ் பண்ணும். அப்போ அவனுக்கான சோர்ஸ் எங்க இருந்து வரும்னா டைரக்டா ஆர்ஜின் போகாது, எட்ஜ் லொகேஷன் இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சஸ் பண்ணும்போது மட்டும் ஆர்ஜின் போகும், போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது என்ன வரும்னா இந்த எட்ஜ் லொகேஷன்ல அந்த கண்டென்ட்டை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கேட்சஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நெக்ஸ்ட் டைம் ஆக்சஸ் பண்றதுக்கு என்ன பண்ணும், ஆர்ஜின் போகாம நீங்க எட்ஜ் லொகேஷன்ல ஆக்சஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வேர்ல்டு ஃபுல்லா எல்லாருமே ஃபிளிப்கார்ட் ஆக்சஸ் பண்ணலாமா, எல்லாருக்குமே லேட்டன்சி ஸ்ட்ரீம்லைன் இருக்குமா? ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சஸ் பண்றவங்க தான் நமக்கு இந்த இடத்துல ஒரு பலிகடா மாதிரி, அவனுக்கு மட்டும் கொஞ்சம் லோட் ஆகும். மற்றபடி அதுக்கப்புறம் யார் ஆக்சஸ் பண்ணாலும் எப்படின்னா குயிக் ஆக்சஸ் ஆகும். இதுக்காக தான் நம்ம எட்ஜ் லொகேஷன் யூஸ் பண்ணுவோம். இந்த எட்ஜ் லொகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லா நமக்கு நிறைய ரீஜன்ஸ் செட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, அது எங்கன்றது கொஞ்சம் பார்க்கலாம். AWS Global Infrastructure. ஸோ பார்த்தோம்னா நமக்கு 31 லான்ச் ரீஜன்ஸ் இருக்கு, 99 அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்கு. அப்புறம் என்ன போட்டிருக்கான்னு பாருங்க, presence and 400+ எட்ஜ் லொகேஷன்ஸ் இருக்கா. ஸோ வேர்ல்டு ஃபுல்லா நமக்கு அவ்வளோ எட்ஜ் லொகேஷன். ஓகே, அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா மெயினாக லொகேஷன்ஸ் மட்டும் டீட்டெயில்ஸ் நமக்கு இங்கே இருக்கும். இப்போ நம்ம அமேசான் என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம வேர்ல்ட 4 பட்டன். ஓகே, எப்படின்னா இங்க மேப் பண்றேன், நமக்கு என்ன ஆகுது, இந்த ஏசியா இந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் பிரைட் ஆகுதா, அதே மாதிரி ஆப்பிரிக்கா இங்க டச் பண்ணா வருதா, இதே மாதிரி நார்த் அமெரிக்கா அந்த சைடு வரும், அதே மாதிரி சவுத் அமெரிக்கா. ஸோ இப்போ நான் கிளிக் பண்றேன், இது என்னன்னா நார்த் அமெரிக்கா. ஸோ இப்போ இந்த ஏரியாவில் பார்த்தோம்னா நமக்கு எவ்வளவு எட்ஜ் லொகேஷன்ஸ் இருக்குன்ற நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். ஓகே, ஸோ நார்த் அமெரிக்கா பேஸ் பண்ணி இருக்கிற எட்ஜ் லொகேஷன்ஸ் எல்லாமே எங்க எவ்வளவு லொகேஷன்ஸ் இருக்குன்றத நம்ம இந்த இடத்துல பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சவுத் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா சாவ் போலோங்கிற இடத்துல
சாரி இங்க சவுத் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற ஏரியாஸ் எல்லாத்துக்குமே ஒரு 2-2னா ஒவ்வொரு ஏரியா 2 எட்ஜ் லொகேஷன்ஸ் அங்க இருக்கு. அதே மாதிரி இப்போ அப்படியே இங்க வரலாம், ஏசியா பசிபிக் அண்ட் சைனா, இதுதான் நம்ம ஏரியா. பார்த்தோம்னா பெங்களூர் இந்தியா, பெங்களூர்ல 3 இருக்கான், சென்னை 2 இருக்கான், ஹைதராபாத்ல 4 இருக்கான், அதே மாதிரி மும்பைல 2 இருக்கான். இந்த மாதிரி நம்ம ஏசியா பசிபிக்ல எந்தெந்த ரீஜன்ல எங்கெங்க எட்ஜ் லொகேஷன் இருக்க டீடைல்ஸ் எல்லாமே நாம இந்த குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பார்த்துக்க முடியும். ஸோ இந்த எட்ஜ் லொகேஷன் எதுக்காக இருக்குன்னா லேட்டன்சி ஸ்ட்ரீமிங் பண்றதுக்காக தான். ஓகே, இப்போ ட்விட்டரை நம்ம யூஸ் பண்றோம்னா ஆர்ஜின் சர்வர் நமக்கு எங்க இருக்கலாம், யூஎஸ்ல இருக்கும். கரெக்டா? இப்போ நாம இங்க குயிக் ஆக்சஸ் பண்ணா நம்மளால ட்வீட் பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியுதா? ரீசன் என்னன்னா எல்லாமே நமக்கு ஒரு கேட்சிஸா எட்ஜ் லொகேஷன் ஸ்டோர் ஆகிற மாதிரி நம்ம கான்ஃபிகர் பண்ணி செட் பண்ணி கொடுத்துருப்போம். இதுதான் ரீசன். ஸோ இதுதான் நம்ம ஏடபிள்யூஎஸ்ல இருக்கிற எட்ஜ் லொகேஷன். நம்ம பார்த்தோம்ப்போ 400+ எட்ஜ் லொகேஷன்ஸ் ஸோ கேட்சி காம்பனண்ட்டை யூஸ் பண்றதுக்காக நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எட்ஜ் லொகேஷன்ல ஸ்டோர் பண்றதால நாம எப்படி குயிக்கா ஆக்சஸ் பண்றோங்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள். S3 சர்வீஸ் பார்த்துருக்கீங்களா? அதுல டிரான்ஸ்ஃபர் ஆக்சலரேஷன் பார்த்துருக்கோமா? சொல்லியிருக்காங்களா? ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆக்சலரேஷன் எனேபிள் பண்ணா நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? என்ன பண்ணலாம்? சொல்லியிருக்காங்கல்ல டிரான்ஸ்ஃபர் ஆக்சலரேஷன், சொல்லலையா? ஓகே, ஸோ பார்த்தோம்னா S3 நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக்சலரேஷன் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபர் ஆக்சலரேஷன் நம்ம எனேபிள் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு அடிஷனல் சார்ஜ் தான். குயிக்கா ஒரு ஆப்ஜெக்டை குயிக்கா அப்லோட் பண்ணிக்க முடியும். குயிக்கா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அப்லோட் பண்ணிக்க முடியும், டவுன்லோட் குயிக்கா பண்ணி எடுத்துக்க முடியும். அதுக்காக இந்த டிரான்ஸ்ஃபர் ஆக்சலரேஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா S3 யூஸ் பண்ணுவோம். அது எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும்னா இந்த கிளவுட் ஃப்ரண்ட் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஓகே, அப்போ நாம ஒரு ஆப்ஜெக்ட் டிரான்ஸ்ஃபர் ஆக்சலரேஷன் எனேபிள் பண்ணி நம்ம அப்லோட் பண்றோம் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ மும்பையில் இருக்கிற டேட்டா சென்டர் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து இப்போ S3 பக்கெட் கிரியேட் பண்ணிட்டு மும்பையில் இருக்கிற டேட்டா சென்டர் சூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் அப்லோட் பண்றேன், அங்க வந்து ட்ரை பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் டிரான்ஸ்ஃபர் ஆக்சலரேஷன் எனேபிள் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்லோட் பண்ணிட்டு திரும்ப டவுன்லோட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இப்போ நான் சென்னையில் இருக்குமா, இப்போ சென்னையில் நாம 3 எட்ஜ் லொகேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துருக்கோம். அப்போ என்ன பண்ணும், இந்த 3ல ஏதாச்சும் ஒரு எட்ஜ் லொகேஷன்ல அந்த ஆப்ஜெக்டை அப்படியே கேட்சியா வச்சுக்கிட்டு நம்ம ரிட்ரைவ் பண்ணும்போது நான் அதே S3 பக்கெட் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் போய் இப்போ நான் இங்கே சென்னையிலேருந்து ஆக்சஸ் பண்றேன் அப்படின்னு என்ன பண்ணுன்னா டைரக்டா மும்பையில் இருக்கிற டேட்டா சென்டர்லாம் போகாது, இங்க சென்னையில் இருக்கிற எட்ஜ் லொகேஷன்ல இருந்து எனக்கு அந்த கண்டென்ட்டை எனக்கு எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருவோம். ஓகே, அதுதான் டிரான்ஸ்ஃபர் ஆக்சலரேஷன். பாருங்க, இல்ல தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்ப்ளோர் இது லோட் ஆகும்போது பாருங்க S3 டைரக்ட் அப்லோட் ஸ்பீட் இருக்கும், S3 ஆக்சலரேட்டட் ட்ரான்ஸ்ஃபர் அப்லோட் ஸ்பீட் இருக்கா. ஸோ கீழே இங்க என்ன வருது பாருங்க, என்ன வருது, அப்லோடிங் சாம்பிள் ஃபைல் டு S3 எண்ட் பாயிண்ட் இருக்கா. அடுத்து இங்க அப்லோட் ஆகும்போது என்ன எங்க அப்லோட் ஆகுதுன்னு பாருங்க. இப்ப நமக்கு என்ன வருதுன்னு பாருங்க, அப்லோடிங் சாம்பிள் ஃபைல் டு கிளவுட் ஃப்ரண்ட் எண்ட் பாயிண்ட். ஓகே, அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆக்சலரேஷன் ஒரு பக்கெட்டுக்கு எனேபிள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம பக்கெட்ல இருந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட் நான் வந்து அப்லோட் பண்ணும்போதே எட்ஜ் லொகேஷன்ல ஒரு ஸ்டோரேஜை வச்சிருக்கும், ஒரு காப்பியை வச்சிருக்கும். ஓகே, நமக்கு ஆர்ஜின் என்னமோ பக்கெட்ல தான் இருக்கும். ஆனா நான் இப்போ நான் சென்னையில இருந்து ஆக்சஸ் பண்றேன்னா எனக்கு பக்கெட்டுக்கு மும்பையில் இருக்கிற டேட்டா சென்டர் போய் ஆக்சஸ் வராது, டக்குனு குயிக் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக இங்க சென்னையில் இருக்கிற எட்ஜ் லொகேஷன் நமக்கு கண்டென்ட் எடுத்து கொடுத்தோம். இதே ரீசன் பார்த்தா நமக்கு எவ்வளவு இருக்கு, 10% ஃபாஸ்டா இருக்கா. நமக்கு இதோட ஃபாஸ்டா இருக்கு. மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 50, 100, 200% கூட நமக்கு அதுக்கு மேல ஃபாஸ்டா இருக்கும். எப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபர் ஆக்சஸ் எனேபிள் பண்ணியிருந்தா, அதே மாதிரி கிளவுட் ஃப்ரண்ட் ஆக்சஸ் பண்ணா நமக்கு அதான் டிஃபரன்ஸ். ஓகே, இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா எந்த ரீஜன்ஸ்ல எந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்குன்றத நம்ம இந்த பேஜ்ல பார்த்து தெரிஞ்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த CDN. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிக்கலா என்ன பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு கண்டென்ட்டை S3 பக்கெட்ல ஸ்டோர் பண்ண போறோம். இப்போ ஒரு வெப்சைட்டை போஸ்ட் பண்றோம் அப்படின்னா நாம எல்லாத்தையுமே சர்வர்லேயே என்டையரா போஸ்ட் பண்ண மாட்டோம். நான் வந்து ஸ்டாட்டிக்கான கண்டென்ட்ல இருந்து என்ன பண்ணுவோம்னா S3 பக்கெட்ல இருந்து ஆக்சஸ் வர மாதிரி நான் கான்ஃபிகர் பண்ணி செட் பண்ணி கொடுப்பேன். ஓகே, அப்படி S3 பக்கெட்ல இருக்கிற கண்டென்ட் என்ன பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு கேட்சியா நம்ம கிரியேட் பண்ணி பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த கிளவுட் ஃப்ரண்ட் நம்ம ஆர்கிடெக்சர்ல
எந்த ஏரியால இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதுதான் 3 tier ஆர்கிடெக்சர். பார்த்துருக்கீங்களா? காமிச்சிருக்காங்களா? ஸோ ரைட், நமக்கு 3 tier ஆர்கிடெக்சர் என்னென்ன இருக்கும்? ஒரு வெப் சர்வர் இருக்கும், ஒரு ஆப் சர்வர் இருக்கும், தென் ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ இதெல்லாம் மெயினா பார்த்துருப்போம். இன்னும் அடிஷனலா நமக்கு இந்த இடத்துல நிறைய சர்வீசஸ் இருக்கா? அப்படி என்னென்ன சர்வீசஸ் நமக்கு இந்த ஏரியால இருக்கு? ஓகே, அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? Route 53. அடுத்து அப்படியே இங்க வந்தா கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். இதுதான் நம்மளுடைய கிளவுட் ஃப்ரண்ட். ஓகே, அடுத்து அப்படியே பார்த்தோம்னா எங்க போகுது? அங்கிருந்து ஆக்சஸ் ஒன்று டைரக்டா S3 கொண்டு போகுது. அடுத்து எங்க போகுது? எலாஸ்டிக் லோட் பேலன்ஸ் ELB போகுதா? ஸோ அதுக்கப்புறம் தான் சர்வர்ஸ் போகும். அதுக்கப்புறம் பேக் அண்ட் லிங்க் ஒரு லோட் பேலன்சர் இருக்கும். இந்த மாதிரி நமக்கு ஆக்சஸ் எல்லாமே எடுத்து. ஸோ நம்ம ஒரு 3 tier ஆர்கிடெக்சர்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இப்போ எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு ஃபிளிப்கார்ட்டுக்கான சைட் அப்படின்னு. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ ப்ரௌசர்ல போயிட்டு flipkart.com தெரியும் கொடுக்கும்போது நான் Route 53 பார்த்துட்டீங்களா கிளாஸ்? உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ணும்? Route 53 ஓகே, இதுல தான் ரவுட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஐபி எடுத்து கொடுத்து நமக்கு என்ன பண்ணணும்? கரெக்டா எந்த சர்வரும் அந்த சர்வர் நம்ம ஃபார்வர்ட் பண்ணி விடுவோம். இப்போ போகும்போது என்ன ஆகும்னா டைரக்டா போயிட்டு ஃபர்ஸ்ட் அது கிளவுட் ஃப்ரண்ட் செக் பண்ணிப்பாங்க. கிளவுட் ஃப்ரண்ட் இங்க என்னன்னா கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க், அங்க போய் செக் பண்ணிப்பாங்க. அந்த கண்டென்ட் ஏதாச்சும் இப்போ யூசர் தயாரிற கண்டென்ட் ஏதாச்சும் அங்க இருக்கான்னு பார்க்கும். அப்படி இல்லை அப்படின்னு என்ன பண்ணணும்னா எந்த டைப் ஆஃப் கண்டென்ட்னு பார்க்கும். ஸ்டாட்டிக்கான கண்டென்ட்டா இல்ல ஒரு டைனமிக்கான கண்டென்ட்டா? ஓகே, ஒரு ஸ்டாட்டிக்கான கண்டென்ட்னா அப்படியே S3 பக்கம் போகும். அதே ஒரு டைனமிக்கான கண்டென்ட் என்ன பண்ணிருப்போம்னா சர்வர்ல இருந்து வர மாதிரி நான் ஹோஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பேன். அப்போ அதை எங்க போய் ஆக்சஸ் செக் பண்ணி பார்க்கணும்? ELB போய் ரீச் பண்ணும். ஏன்னா நமக்கான ஆக்சஸ் எங்கிருந்து கிடைக்குன்னா ELB மூலமாக தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். லோட் பேலன்ஸ் தான் நமக்கு என்ன பண்ணிருந்தோம்னா அந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே சர்வர்ல இருக்கிற கண்டென்ட் எல்லாமே நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ஏன்னா நமக்கான URL அங்கதான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு டைனமிக்கான கண்டென்ட்னா அப்படியே நான் ELB பக்கம் போயிருவேன். அதே ஸ்டாட்டிக்கான கண்டென்ட்னா S3 பக்கம் போயிருவேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நான் ஒரு கண்டென்ட் ஆக்சஸ் பண்றேன். ஓகே, இப்போ என்ன பண்ணும்? ஒரு ஸ்டாட்டிக்கான கண்டென்ட் தான். அப்போ என்ன பண்ணும்? யூசர் ஆக்சஸ் பண்ணும் டைரக்டா ஃபர்ஸ்ட் கிளவுட் ஃப்ரண்ட் பக்கம் வரும். வந்துட்டு அந்த கண்டென்ட் தேடுற கண்டென்ட் நமக்கு கிளவுட் ஃப்ரண்ட்ல இல்லை, எட்ஜ் லொகேஷன் இல்லை. அப்படியே நேரம் என்ன பண்ணா S3 பக்கெட் போகும். ஏன்னா அதுதான் நமக்கு ஆரிஜின். ஓகே, ஸோ ஆரிஜின்ல போயிட்டு என்ன பண்ணுன்னா அந்த கண்டென்ட் எடுத்துட்டு வரும். எடுத்துட்டு வரும்போது என்ன பண்ணுன்னா இந்த கிளவுட் ஃப்ரண்ட்ல ஒரு காப்பியை வச்சுக்கிட்டு யூசர் வந்து கொடுக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டைம் ஆக்சஸ் பண்றதுக்கு என்ன பண்ணும்? அதே கண்டென்ட் ஆக்சஸ் பண்ணா டேட்டா S3 போகுமா? போகாது. கிளவுட் ஃப்ரண்ட்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கண்டென்ட்டை ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்காக இந்த கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்கை நம்ம வச்சிருக்கோம். ஓகே, இதுக்கான லேட்டன்சிஸை ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்காக தான் மெயினான பர்பஸே. ஓகே, லேட்டன்சிஸை ஸ்ட்ரீம்லைன் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ நாம ப்ராக்டிக்கலா என்ன பண்ணி பார்க்க போறோம்னா S3 பக்கெட் கிரியேட் பண்ண போறோம். கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் அப்லோட் பண்ண போறோம். அந்த ஆப்ஜெக்ட் அப்லோட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா கேட்சஸை டெம்பரரியா ஸ்டோர் பண்ண போறோம். ஓகே, இப்போ டெம்பரரியா ஸ்டோர் பண்ணா எவ்வளவு நேரம் நம்ம கேட்சஸை வச்சுக்கலாம், செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம கையில் இருக்கும். உள்ள போயிட்டு பார்க்கலாம். போய் பார்க்கலாமா? நான் சொன்ன 3 லேயர்ஸ் டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்? கிளியரா? ஆன்லைன் கைஸ் எனி டவுட்ஸ்? No doubts. சாரி. இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ கிளவுட் ஃப்ரண்ட் போய் ஆக்சஸ் பண்ணலாம். ரைட். அண்ட் அனதர் திங், இப்போ நம்ம AWS கன்சோல்ல எவ்வளவு குளோபல் சர்வீசஸ் இருக்கு?
நீங்க என்னென்ன சர்வீஸ் குளோபல் சர்வீஸா பார்த்துருக்கீங்க? S3 வேற, IAM வேற பார்த்துருக்கீங்களா? ஸோ மொத்தமா பார்த்தோம்னா நம்ம AWSல இருக்கிற குளோபல் சர்வீசஸ் டோட்டலி 4 சர்வீசஸ் இருக்கு. ஓகே, அந்த 4 சர்வீசஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தது S3 பார்த்துருப்பீங்க கரெக்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா IAM, அடுத்து Route 53, அடுத்து இப்ப பார்க்குற கிளவுட் ஃப்ரண்ட். ஓகே, இதெல்லாம் தான் நம்ம AWS இருக்கிற குளோபல் சர்வீசஸ். ஓகே, இன்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கலாம். ஓகே, இப்போ நம்ம AWS கன்சோல்ல எவ்வளவு குளோபல் சர்வீசஸ் இருக்குன்னு கேட்டா நீங்க இதை சொல்லணும். S3 இருக்கு, IAM இருக்கு, Route 53 அண்ட் கிளவுட் ஃப்ரண்ட். இதெல்லாம் தான் நமக்கு இருக்கிற குளோபல் சர்வீசஸ். ஓகே, மற்றபடி இருக்கிற எல்லா சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரீஜன் ஸ்பெசிஃபிக்கான சர்வீஸ். நம்ம காமனா போனோம் அந்த ரீஜனுக்குள்ள தனித்தனியாக கிரியேட் பண்ணிப்போம். பட் இந்த கிளவுட் ஃப்ரண்டா இருக்கா, Route 53 எல்லாமே ஓவராலா நம்ம யூஸ் பண்ணிக்கிற சர்வீசஸ். ஓகேங்களா? ஸோ சர்வீசஸ் அப்படி இருந்தானா நெட்வொர்க் இருக்கா, நெட்வொர்க் அண்ட் கண்டென்ட் டெலிவரி உள்ள வந்தோம்னா கிளவுட் ஃப்ரண்ட் நமக்கு 4th ஆப்ஷன் இருக்கும், குளோபல் கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். இப்போ வரும் ப்ரீவியஸ் ஒன்று டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கிரியேட் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா டிஸ்ட்ரிபியூஷன்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா S3ல ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணிக்கலாம். பக்கெட்டை கிரியேட் பண்ணிட்டு அந்த பக்கெட்ல ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அது எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் இருக்கலாம். கிரியேட் பக்கெட். இதுக்கு ஆப்ஜெக்ட் புதுசாக பக்கெட் புதுசாக தான் கிரியேட் பண்ணணும் இல்லை, நீங்க எக்ஸிஸ்டிங் பக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். CF பக்கெட் 2807. ஸோ நீங்க டேட்ல ஒரு பக்கெட் எந்த ரீஜனால இருக்குன்னா அந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ தென் பப்ளிக் ஆக்சஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் டைரக்டா கிரியேட் பக்கெட். ஸோ இந்த நேம்ல இது யாரும் பக்கெட் கிரியேட் பண்ணல, கிரியேட் பண்ணிட்டோம். வந்தாச்சு. இந்த டிரான்ஸ்ஃபர் ஆக்சலேஷன் சொன்னா அது எங்க இருக்கும்னா இங்க இருக்கா, ப்ராப்பர்ட்டிஸ்ல பாத்தீங்கன்னா இருக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆக்சலேஷன். இது எனேபிள் பண்ண நமக்கு என்னன்னா ஃபாஸ்டா நமக்கு டிரான்ஸ்ஃபர்ஸ் நடக்கும். அதுக்காக தான் டிரான்ஸ்ஃபர் ஆக்சலேஷன் இருக்கும். இது எனேபிள் பண்ணா நமக்கு ஃபாஸ்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணலாம்னா அப்லோட் பண்ணலாம். அப்லோட் ஆட் ஃபைல்ஸ், எந்த ஃபைலை வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எதா இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போறோம், அதை ஒரு கேட்சிஸ்ல நம்ம ஆக்சஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ டாக்குமெண்ட்ஸ் எனிதிங், ஒரு பிக்சரை கூட வேணா வச்சுக்கலாம். ஓகே, ஒரு பிக்சர் வச்சிருக்கேன். பர்மிஷன்ஸ், கிராண்ட் பப்ளிக் ஆக்சஸ், அண்டர்ஸ்டாண்ட். ஏதோ நீங்க வேணா ஸ்டாட்டிக்கான கரண்ட் யூஸ் பண்றதா கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்லோட் பண்ணிட்டோமா? ஸோ இப்போ நம்ம பக்கெட்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் என்னன்னா ஒரு இமேஜ். காப்பி URL, இது அந்த ஆப்ஜெக்ட் URL. இதுதான்
நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிற இந்த ஒரு இமேஜ். ஓகே, ஸோ இந்த இமேஜ் நம்ம என்ன பண்ண போறோம்னா கேட்சிஸாக ஸ்டோர் பண்ண போறோம். ஓகே, ஸோ அதுக்காக கிளவுட் ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணிக்க போறோம். ஸோ இப்போ கிளவுட் ஃப்ரண்ட்லாம் வந்துட்டு கிரியேட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ பார்த்தோன்னா உங்க குளோபல் சர்வீஸ்லாம் சொன்னது போல அப்படியே வாங்க. இதுதான் கிளவுட் ஃப்ரண்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்ஜின் எங்க இருக்கிற ஆப்ஜெக்டை நீ ஆர்ஜின் எடுத்துக்க போற. இப்போ எனக்கு ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு, நம்மகிட்ட 3 பக்கெட் இருக்கு. அவங்க எடுத்துக்க போற பக்கெட் சிஎஃப் பக்கெட் இப்போ எடுத்துக்க போறோம். கீழே ஆப்ஷன்ஸ் பாருங்க, லோட் பேலன்சர்லாம் இருக்கா. ஸோ ஏபிஐ கேட்வே, மீடியா ஸ்டோர் கண்டென்ட், மீடியா பேக்கேஜ் இந்த மாதிரி நம்ம நிறைய விதத்துல அப்ளிகேஷன்ஸ் எந்த மாதிரி ஹோஸ்ட் பண்றோமோ அங்கிருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்க முடியும். ஓகே, ஒரு டைனமிக்கான கண்டென்ட்னா இஎல்பி மூலமா நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். அதுவும் ஸ்டாட்டிக்கான கண்டென்ட்னா S3 மூலமா தான் ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த சிஎஃப் பக்கெட் சூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா அதுதான் நமக்கு ஆரிஜின். அடுத்து அப்படியே வாங்க, ஆரிஜின் ஆக்சஸ் பப்ளிக். ஓகே, அடுத்து அப்படியே கீழே வரலாம், எனேபிள் ஆரிஜின் சீல்டு. ஓகே, இது என்னன்னா ஆரிஜின் சீல்டு இஸ் an additional catching layer that can help reduce the load on your origin and help protect its availability. இது எஸ்ன்னு கொடுத்து ஆக்சஸ் பண்ணா நமக்கு இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ இது நோடு கொடுத்தா எல்லாருக்கும் காமனா எல்லா எஜ் லொகேஷன்லயும் ஒரே ஒரு காப்பி மட்டும் இருக்கு. ஓகே, இப்போ நான் எஸ் கொடுத்தா என்ன பண்ணிக்கலாம்னா ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல மட்டும் அதிகமான காப்பீஸை எஜ் லொகேஷன்ஸ் ஸ்டோர் ஆகுங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, ஓகே இப்போ எல்லாருக்கும் MS தோனி பிடிக்குமா? தோனி, இப்போ தோனியோட போட்டோ நம்ம இப்போ ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணுவோம், பர்த்டே எப்போ அப்லோட் பண்ணுவோம், கரெக்டா? ஸோ இப்போ நார்மலா என்ன பண்ணுவோம், MS தோனி போட்டோவை கண்டுக்க போட மாட்டோம். ஏன்னா பர்டிகுலர் பர்த்டே என்ன பண்ணுவோம், போட்டோஸ் தேடி எடுப்போமா? அப்போ எல்லாருமே தருவாங்களா? ஸ்லோவாகுமா? அப்ப என்ன பண்றேன், இந்த எனேபிள் ஆரிஜின் சீல்ல எஸ்ன்னு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு எந்த ரீஜன்ல அடிஷனல் காப்பீஸை நீ கேட்சிஸா வச்சுக்கணும். ஓகே, இப்போ எனக்கு மும்பையா, ஏசியா பசிபிக், ஏபிஐ, சவுத் ஈஸ்ட் ஐஃபன் இருக்கா, இந்த ரீஜனை சூஸ் பண்ணிட்டேன். அப்புறம் எனக்கு என்ன பண்ணா பர்டிகுலரா நம்ம இந்தியாவில் இருக்கிற இந்த நம்ம பக்கத்தில் இருக்கிற லொகேஷன் எல்லாத்துலையுமே அடிஷனல் காப்பீஸை கேட்சிஸா வச்சுக்கணும். எதுக்காகனா ஒரு பெட்டர் அவைலபிலிட்டிக்காக. அந்த மாதிரி செட் பண்ணிக்கணும்னா நாம இந்த மாதிரி செட் பண்ணிக்க முடியும். ஓகே, இல்ல காமனா எல்லா பக்கம் ஒரே ஒரு காப்பி மட்டும் இருந்தா போதுன்னா நான் நோ கொடுத்துருக்கேன். ஓகே, அதுதான் இந்த ஆரிஜின் சீல்டு. அடுத்து கம்ப்ரஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி, நோ எஸ். இது என்ன அப்படின்னா, இப்போ எஜ் லொகேஷன்ல ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டோர் ஆகுதுன்னா அந்த ஆப்ஜெக்ட் அதோட அதே சைஸ் ஸ்டோர் ஆகுமா? ஸோ இப்போ எஜ் லொகேஷன்ல ஒரு ஆப்ஜெக்ட் மட்டுமா ஸ்டோர் ஆகுமே செட் பண்ணியிருப்பாங்க. ஓவராலா AWS மூலமா ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த வெப்சைட்ல இருக்கிற எல்லாமே நமக்கு எஜ் லொகேஷன்ஸ் ஸ்டோர் ஆகும். கரெக்டா? அப்போ எஜ் லொகேஷன்ஸ்லயும் கண்டிப்பா ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அலோகேட் பண்ணி கொடுத்துருப்பான். ஏன்னா அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்ல தான் நம்ம ஆக்சஸ் பண்ற கண்டென்ட்ஸ் எல்லாமே டெம்பரரியா ஸ்டோர் ஆகுன்னு செட் பண்றோம். அப்படி டெம்பரரியா ஸ்டோர் ஆகுறதையுமே கம்ப்ரஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணணுமா இல்ல ஒரிஜினல் சைஸ்ல அப்படியே ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றத நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ கம்ப்ரஸ் பண்ணினா ஒரு இமேஜ் இருக்குன்னா ஒரு இமேஜோட சைஸ் ஒரு 10 MB ஆர்ஜின் இருக்குன்னா இப்போ எஜ் லொகேஷன் வந்து ஆக்சஸ் பண்ணும்போது அது கம்ப்ரஸ் ஆகி ஒரு 1 MB 2 MB கிடைக்கும். அந்த மாதிரி அப்படி கம்ப்ரஸ் பண்ணும்போது என்ன பண்ணா எஜ் லொகேஷனும் ஃபாஸ்டா ஒர்க் ஆகும், அது நான் ஆப்ஜெக்ட்டும் குயிக் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி வேணும்னா நம்ம கம்ப்ரஸ் கொடுத்துக்கலாம். வேண்டாம்னா நோ கொடுத்தோம்னா அதே ஆப்ஜெக்ட் அப்படியே நமக்கு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து வியூவர் பாலிசி, எதுல இருந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க, எந்தெந்த மெத்தட் ஆக்சஸ் பண்ணுவாங்க. HTTP அண்ட் HTTPS ரெண்டுமே எனேபிள் பண்ணிக்கலாம். இல்ல ரீடைரக்ட் பண்ணா ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். இல்ல HTTPS மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணணும்னா HTTPS கொடுத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி இந்த அலோ மெத்தட் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் நெட்வொர்க்கிங் கூட வரும். ரெஸ்ட்ரிக்ட் வியூவர் ஆக்சஸ், இப்போ கிளவுட் ஃப்ரண்ட்ல ஒரு கேட்சஸை ஸ்டோர் பண்ணியிருக்கிறத எல்லாரும் ஆக்சஸ் பண்ணலாமா இல்ல இந்த கிளவுட் ஃப்ரண்ட் URL வச்சுக்கிறத மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியுமானா செட் பண்ணிக்கலாம். இப்போ நோனு கொடுத்தோம்னா எல்லாருமே கிளவுட் ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதே எஸ்ன்னு கொடுத்தா கிளவுட் ஃப்ரண்ட்ல ஒரு URL கிடைக்கும். அந்த URL வச்சு அந்த URL யார் இருக்கோ அவங்க மட்டும்தான் ஆக்சஸ் பண்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். ஓகே, ஆனா பட் நம்ம இப்படி தரமாட்டோம். நோ கொடுத்து எல்லாருமே ஆக்சஸ் பண்ற மாதிரி தான் நம்ம கிளவுட் ஃப்ரண்ட்ல செட் பண்ணி தருவோம். அடுத்து பாத்தீங்கன்னா கேட்சி கீ அண்ட் ஆரிஜின் ரெக்வெஸ்ட். இங்கதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா எனக்கு எவ்வளவு நேரம் கேட்சிஸா இருக்கணுங்கிறத நான் டிஃபைன் பண்ண போறேன். ஓகே, ஸோ இது போது எப்படியே வச்சுக்கலாம். நான் ஒன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் எடிட் பண்ணி காமிக்கிறேன்.
டிஃபால்ட் எவ்வளோ டைமிங்ஸ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். லெகசி கேட்சி செட்டிங்ஸ் வந்தோம்னா கஸ்டமைஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் டைம், மேக்ஸிமம் டைம், டிஃபால்ட் டைம். இப்போ நம்ம டைம் டு லீவ் எவ்வளோ இருக்கு? மினிமம் டிடிஎல்னா டைம் டு லீவ். ஸோ மினிமம் எனக்கு 0 வச்சுக்கலாம் சொல்லியிருக்கான். மேக்ஸிமம் எவ்வளோ வச்சுக்கலாம்னா 3153 6000 அப்ராக்சிமேட்லி நமக்கு ஒரு 3,15,36,000 செகண்ட்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கானா. இந்த செகண்ட்ஸ் எதுக்கான செகண்ட்ஸ்? 1 இயருக்கான செகண்ட். ஓகேங்களா? ஸோ 1 இயர் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கிளவுட் ஃப்ரண்ட்ல ஒரு ஆப்ஜெக்டை கேட்சிஸா வச்சுக்க முடியும். ஓகே, அப்படியே டிஃபால்ட் எவ்வளோ வச்சிருக்காங்க பாருங்க, 86,400 கொடுத்துருக்கானா. இந்த 86,400 எதுக்கான செகண்ட்ஸ் அப்படின்னா பெர் டே. ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்குன்னா இவ்வளோ செகண்ட்ஸ் இருக்கு. 86,400. அதே 1 இயர்க்குன்னா 3,15,36,000 செகண்ட்ஸ் பெர் இயர். ஓகே, இப்போ டிஃபால்ட்டா 1 இயர் வச்சிருக்காங்க. சரி, ஒன் டேக்கு நமக்கு இங்க இருக்கு. இப்போ நான் அதை சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் அப்லோட் பண்ற ஆப்ஜெக்ட் எவ்வளோ நேரம் எனக்கு கேட்சிஸா இருக்கணுன்றத நான் டிஃபைன் பண்ணி கொடுத்தேன். ஓகே, பேசிக்கா பார்த்தோன்னா நம்ம எல்லாருமே ஒரு நாள் டிஃபால்ட்டா செட் பண்ணுவோம். எதுக்காகனா ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சஸ் பண்றதுக்கு மட்டும் கொஞ்சம் லோட் ஆகி வரும். அப்புறம் ஒன்ஸ் இந்த எட்ஜ் லொகேஷன் ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா அடுத்தடுத்து ஆக்சஸ் பண்ற எல்லாத்துக்கும் எட்ஜ் லொகேஷன் ஆக்சஸ் ஆகும். எதுக்காக நம்ம டைம் டு லீவ் இந்த மாதிரி செட் பண்றோம்? இன்கேஸ் நான் ஏதாச்சும் அப்டேட் பண்றோம், அப்டேட் பண்ணா அந்த அப்டேட்ஸ் ரெஃப்ளெக்ட் ஆகுமா? கரெக்டா? ஸோ இப்போ நான் ஒரு அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பண்ண அப்டேட்டு யூசர்ஸுக்கு போகாது. இப்போ எட்ஜ் லொகேஷன்ல டிஃபால்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் செட் பண்ணி வச்சுட்டேன். அப்போ என்ன ஆகும்? இப்போ யூசர்ஸ் ஆக்சஸ் பண்றாங்கன்னா எட்ஜ் லொகேஷன் தான் எனக்கு அந்த கண்டென்ட் கிடைச்சிட்டே இருக்கும். நான் பண்ணிக்க அந்த அப்டேட் கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவேன், ஒரு டிஃபால்ட் டைம் செட் பண்ணிப்பேன். எவ்வளோ நேரம் அந்த கேட்சி எட்ஜ் லொகேஷன்ல இருக்கலாம். ஒரு டிஃபால்ட் டைம் செட் பண்ணிட்டோம்னா அந்த இப்போ நான் ஒரு 2 மணி நேரம் வச்சிருக்கேன்னா 2 மணி நேரம் வரைக்கும் கேட்சியா இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ளஷ் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? மறுபடியும் ஆக்சஸ் பண்றவங்களுக்கு ஆர்ஜின்லேருந்து போகும், இந்த அப்டேட் கண்டென்ட் வரும். அதுக்கு இப்படி யூஸ் பண்ணிக்கலாமா? அதுக்காக என்ன பண்ணுவோம், டிஃபால்ட்டா 1 டே வச்சுப்பாங்க. ஓகேங்களா? இது மாதிரி டிஃபால்ட் டைம் நம்ம எவ்வளோ வேணுமோ டைமை நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இது என்ன பண்ணலாம்னா ஒரு 200 செகண்ட்ஸ் தரலாம். 200 செகண்ட்ஸ்னா 3 minutes 20 seconds வரும் நினைக்கிறேன். கரெக்டா? ஓகே, 3 minutes செட் பண்ணி பார்ப்போம். அடுத்து இந்த ஆப்ஷனில் ஆட்டுருங்க, வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால். ஏதாச்சும் நீங்கள் ஃபயர்வால் ஆட் பண்ணலாமா? அதுக்கு அடிஷனல் செக்யூரிட்டி வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா டு நாட் எனேபிள். ஓகே, இதை வேணும் செட் பண்ணிக்கலாம். அடுத்து சூஸ் த பிரைஸ் கிளாஸ் அசோசியேட் வித் தி மேக்ஸிமம் பிரைஸ் தட் யூ வாண்ட் டு பே. எல்லா எட்ஜ் லொகேஷன்ஸுமே யூஸ் பண்ணிக்க போறியா? ஓகே, இப்போ நமக்கு எட்ஜ் லொகேஷன் 400+ இருக்கா? எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்க போறியா? இல்லை குறிப்பிட்ட லொகேஷன் யூஸ் பண்ண போறியா? இப்போ என்ன சொல்லலாம், இப்போ flipkart.com இருக்கு. வேர்ல்டுல இருக்கிற எல்லா பீப்புளுமே ஆன்லைன்ல ஷாப் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. கரெக்டா? இப்போ இந்தியாவில் அதிகமாக ஷாப் பண்ணலாம், பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க ஷாப் பண்ணாம இருக்கும், சைனால இருக்கிற ஃபிளிப்கார்ட் யூஸே பண்ண மாட்டான். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஊர் கண்ட்ரிஸ் ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகுமா? ஸோ அந்த மாதிரி நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த இடத்துல செட் பண்ணா நமக்கான காஸ்ட்டை நாம குறைச்சிக்க முடியும். எப்படின்னா இப்போ யூஸ் ஆல் லொகேஷன்ஸ்னா எல்லா எட்ஜ் லொகேஷன்ஸ்லயுமே அந்த கண்ட்ரி ஸ்டோர் ஆகும். அது யூஸ் ஒன்லி நார்த் அமெரிக்கன் யூரோப்னா நார்த் அமெரிக்கா யூரோப்ல மட்டும் அந்த எட்ஜ் லொகேஷன்ஸ்ல மட்டும் ஆக்சஸ் ஸ்டோர் ஆகும். மற்றவங்க ஆக்சஸ் பண்ற இடத்துல ரெகுலரா வரும். அதே யூஸ் நார்த் அமெரிக்கா, யூரோப், ஏசியா, மிடில் ஈஸ்ட், ஆப்பிரிக்கானா இந்த ஏரியாஸ்ல இருக்கிறது மட்டும் என்ன ஆகும்னா எட்ஜ் லொகேஷன்ஸ்ல ஸ்டோர் ஆகும், மற்ற ஏரியால ஸ்டோர் ஆகும். அந்த மாதிரி செட் பண்ணினா செட் இது எதுக்காகனா காஸ்ட் கட்டிங் ஆகும். ஓகே, எல்லா யூசர்ஸுமே ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்ல முடியாது. நாம ஏன் வெட்டியா யூஸ் பண்ணாதவங்களும் சேர்த்து நம்ம எட்ஜ் லொகேஷன்ஸ்ல ஸ்டோர் பண்ணணும், அதுக்காக செட் பண்ற ஆப்ஷன் தான். தென் SSL சர்டிஃபிகேட். SSL சர்டிஃபிகேட்னா எஸ், இப்போ ஒரு வெப்சைட் ஆக்சஸ் பண்றோம்னா செக்யூர் நாட் செக்யூர்னு வரணும். அந்த மாதிரி செக்யூர்னு வரணும்னா இந்த SSL சர்டிஃபிகேட்டை நாம அட்டாச் பண்ணிடணும். கரெக்டா? ஸோ அந்த சர்டிஃபிகேட் வேணும்னா இருந்துச்சுன்னா அட்டாச் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா இது ஆப்ஷனல் தான். ஓகே, ஸோ தென் அடுத்து லாகிங். கிளவுட் ஃப்ரண்ட் மூலமா யார் யாரெல்லாம் அந்த கண்டென்ட் ஆக்சஸ் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே நான் ஒரு லாக்ஸா ஸ்டோர் பண்ணணும்னா செட் பண்ணி ஓகே ஆன் கொடுத்துட்றேன். ஆன் கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு பக்கெட் சூஸ் பண்ணிப்பேன். சூஸ் பண்ணி கொடுத்துட்டா
எப்பப்பெல்லாம் அந்த க்ளவுட் ஃப்ரண்ட்ல என்ன ஒர்க் நடந்துச்சு எல்லாமே ஒரு லாக்ஸ் என்ன ஆகுதுன்னா ஒரு S3 பக்கெட்ல ஸ்டோர் பண்ற மாதிரி செட் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் லாக்ஸ் வேணும்னா எடுத்துக்கலாம். அதுக்காக இந்த ஆப்ஷன். இப்போ என்ன, இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஒரு பக்கெட் இருக்கா, இதை சூஸ் பண்ணி தரேன். இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த க்ளவுட் ஃப்ரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த ஒரு பர்டிகுலர் URL மூலமா யார் யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணிருக்காங்க, எந்த டைம்ல ஆக்சஸ் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி என்ட்ரி டீடைல்ஸ் எல்லாமே லாக்ஸ் நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த பக்கெட்ல ஸ்டோர் ஆகிட்டா அந்த மாதிரி என்ன எனேபிள் பண்ணிடலாம். இது நமக்கு ஆப்ஷனல் தான். தென் IPv6 யூஸ் பண்றாங்கன்னா ஆன் வச்சுக்கலாம், இல்லை IPv6 வேண்டாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு அதை யாரும் யூஸ் பண்றது இல்லை. ஸோ IPv4 நம்ம எல்லாருமே பின்ன வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ தென் கிரியேட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துக்கோங்க. என்ன பண்ணியிருப்போம்னா பக்கெட் நேம் நீங்க பண்ற சேஞ்சஸ் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் பக்கெட் நேம் பக்கெட் ஆர்ஜின் மட்டும் சூஸ் பண்றீங்க, வேற எதுவுமே கிடையாது இருக்கும். டிஃபால்ட்டா நீங்க கீழே வரீங்க, இந்த லெக்ஸி கேட்சி செட்டிங்ஸ்ல வந்துட்டு கஸ்டமைஸ் கொடுக்குறீங்க. கஸ்டமைஸ் கொடுத்து டிஃபால்ட் டைம் மட்டும் என்ன பண்றீங்க 200 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா எனக்கு கேட்சியா ஒரு 3 மினிட்ஸ் இருந்தா போகுன்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். அப்படியே வந்துட்டு இந்த ஃபயர்வால் மேபி எனேபிள் டிசேபிள் எது பண்ணாலும் டிஸ்ட்ரிபியூஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். 3 ஆப்ஷன் மட்டும் எனேபிள் பண்ணா போதும். அப்படியே வாங்க, புரியல பிரச்சனை. IPv6 இருக்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிக்கிட்டோம், இல்லாதவங்க நோ யூஸ். கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் நம்ம எங்கிருந்து எடுத்தோம், S3 இருந்து டைரக்ட் URL எடுத்தோமா, காப்பி URL கொடுத்து ஓபன் பண்ணோம். பாத்தீங்கன்னா S3 பக்கெட் இருக்கு, URL இதை எடுத்து இங்க யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது பக்கெட்டுடைய சோர்ஸ். கிளவுட் ஃப்ரண்ட்ல இருந்து எப்படி எடுத்து ஆக்சஸ் பண்றது அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் டொமைன் நேம் ஒன்று இருக்கா, இங்க ஒரு URL, இதை அப்படியே காப்பி பண்ணுங்க. இதை காப்பி பண்ணி நோட் பேடு கொண்டு வாங்க, பேஸ்ட், ஒரு ஸ்லாஷ் கொடுங்க. இப்போ என்ன பண்ணுன்னா அந்த ஆப்ஜெக்டுடைய கீ ஆட் பண்ணும். கீனா ஆப்ஜெக்டுடைய நேம். அது எப்படி எடுக்கலாம்னா இந்த ஆப்ஜெக்ட் இங்கேயே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் நேம் ஃபுல்லாக வந்திருக்கா, இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் கீனே சொல்லி தனியாக இருக்கும், ரெண்டும் ஒன்று தான். இந்த ஆப்ஜெக்ட் நேமை அப்படியே காப்பி பண்ணிட்டு இப்போ பேஸ்ட் பண்ணுங்க. நமக்கு என்ன எந்த ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்ண போறங்கிற ஆப்ஜெக்ட் நேம் நமக்கு இருக்கணும். ஓகே, இதுதான் நம்ம கிளவுட் ஃப்ரண்ட் URL. இப்போ காப்பி பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்றேன். இப்போ நமக்கு எந்த URL கிடைச்சிருக்கு, அப்லோட் பண்ண அந்த கிளவுட் ஃப்ரண்ட் URL ஆக்சஸ் பண்ணிருக்கோமா. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நம்ம S3 பக்கெட்ல ஆர்ஜின் இருக்கா, ஆர்ஜின் இமேஜ், இது என்ன பண்ண போறேன், டெலீட் பண்ணிட போறேன். ஏன்னா டெலீட் பண்ணதான் நமக்கு தெரியும் எவ்வளவு நேரம் நமக்கு கேட்சி ஸ்டோர் ஆகுதுன்றது. இப்போ டெலீட், டெலீட் ஆயிருச்சு. இப்போ பக்கெட்ல ஆப்ஜெக்டே இல்லை. இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணா ஆப்ஜெக்ட் வந்துருச்சு.